ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜெல்லி மூஸ். இன்ஸ்டன்ட் ஜெல்லி மிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு மூஸ் செய்ய போகிறோம். யூஸ்வலாக மூஸ் செய்ய போனால் நம்மளுக்கு விப்பிங் க்ரீம், எக், பட்டர்லாம் தேவைப்படும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் எப்படி ஒரு மூஸ் செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 75 கிராம் இன்ஸ்டன்ட் ஜெல்லி மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கண்டென்ஸ் மில்க் 250 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஜெல்லி மிக்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1 கப் ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி மில்க் மெய்ட்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஐஸ் க்யூப்ஸாக போட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஒரேடியாக ஐஸ் க்யூப்ஸ் போடாமல் ஒவ்வொன்றா போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர்ற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட ஜெல்லி மிக்ஸை இந்த கண்டென்ஸ் மில்கோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தடவையில் இது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் போதாமல் இருந்தால் முதல்ல ஜெல்லி மிக்ஸையும் மில்க் மெய்டையும் ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறமா ஜெல்லி மிக்ஸையும் மில்க் மெய்டையும் சேர்த்து 2 பேட்சாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது தான் ஜெல்லியோட கண்டென்ஸ் மில்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மூஸ் மிக்ஸ் ரெடி ஆகியாச்சு. இப்போது இதை 6 மணித்தியாலத்துக்கு சில் பண்ணி எடுங்க. யூஸ்வலாக நீங்கள் ஜெல்லி எப்படி செட் பண்ண வைப்பீங்களோ அதே மெத்தடில் சில் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணித்தியாலத்துக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். நம்மளோட ஜெல்லி மூஸ் ரெடி ஆகியாச்சு. இது இன்னொரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம்.